சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338842242. பெரியார மிக மிக தாக்கி பேசுனீங்க. தாக்கி இல்லை, சரி பேசி முடி, கேள்வியை சொல்லுங்க. அதனால பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்து கரூர் பிரச்சனையில் விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்ட்டீங்க. பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி வாழ அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்க இருவரும் செய்றீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இது இரண்டு பேருமே நீங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள். தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன். இதுல ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது, எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா, பொதுவா திமுகவை நீங்க எதிர்த்தீங்க, திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது, பிஜேபி ஆளு RSS கைக்கூலி, இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சியா. RSS பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி. ரொம்ப நாளா என்ன அளவுக்கு கூலி வாங்கினவே இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது. ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி, கிறிஸ்தவ கைக்கூலி. இந்த இதுல இப்ப அதிமுகவை எடுத்தீங்கன்னா அது திமுக பி டீம். இப்போதைக்கு நீங்க இப்ப தம்பி விஜயை நம்ம எதிர்க்கல, எதிர்க்கிறதுங்கிறது வேற, எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம், தம்பி எதிர்க்கல, கேள்விகளை எழுப்புறோம், அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க. இப்ப அவரை எதிர்த்தா இப்ப திமுக பி டீம் திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க. அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை, யாராவது அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது என்ன. அதுல ஐயா கேட்டதுக்கு சொல்ல, பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு, யாருக்கு லாபம் எதுன்னு. நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக, திமுகவுக்கு சார்பாக, பிஜேபிக்கு சார்பாக, இவருக்கு சார்பாக, எவருக்கும் சார்பாக வரல. நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக, இந்த மண்ணுக்கு சார்பாக, எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள். அதனால இந்த சார்பு அரசியல், இந்த பதவி பணம், இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை. எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் நீங்கள் பிரபாகரன், நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள், நாடடைந்து தருகிறோம், அதிபராக இருந்த ஆளுங்கள், 36 லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்ன போது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், திரிபுவனமலை கடற்தளத்தை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு 25 ஏக்கரை 30 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இதே தேவையை, இதே டிமாண்ட், இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது. அப்ப சீனா வைக்கும் போது அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதே தான். இதை தளபதிகளுடைய கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவுகளை பெற்றுக்கொள்ளலாம், அருகிலே இருக்கிறது என்று, சிலர் சீனா அருகில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்க தயவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று. இதில் எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும், அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர். இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார். இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது. இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் இது அது மாதிரி. இப்ப நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து 10 MLA 5 MP இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம். அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத, பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவா போயிடும். அது ஏன் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கல? பெரியாரின் கோட்பாடு, பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள்? நமது முன்னவர்கள், நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள், அவர் நம்மவர், நம் தாத்தா
நம்மவர்கள் சொல்லுகிறது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன்மொழி. இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார், அலெக்ஸ் கொலியர். முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை, உலக அறிஞர்கள் சொல்வதை, உலகத்தில் சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அதே கவிஞன் சொல்கிறார், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை, வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் பிளந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாதை இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸிலிருந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா, ஏற்கிறீர்களா? தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழர் என்று பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா, இல்லையா? ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன்? தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஏன்? இனாபிமானம் கூடாது என்று சொன்ன அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏன்? ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஆரிய பார்ப்பனன் உன்னையே தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே, வேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான், நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையே சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன், உங்களை வேசி மகன், உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே, அப்ப உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா, இயலாதா? என்னை எழுதிட்டான், அப்ப உங்களை எழுதலை, அப்ப என்னிலும் நீ மேலானவன். நீ இதே கருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார். அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திர, வைசியன், சூத்திரன், இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்குடா, இழிவான வர்ணம், பஞ்சமரன்ட்டு. அதான்டா மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதில் சொல்லுகிறார், இந்த சூத்திரம், நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழிவழி தேசிய மராட்டியத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது, எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டு தமிழன் என்னையை உன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தவன் இல்லை. என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்குன்னா, அருகிலே இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் தெலுங்கர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மலையாளி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் குஜராத்தி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மராட்டியர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது, எப்படி சொல்வது? இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி? பார்ப்பனன், நம்மில் கீழான மக்கள், அன்பு தம்பிதங்கள் அருமை உடன் பிறந்தார்கள். கவனிக்கணும்,
பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். யார் அந்த நம்மில் கீழான மக்கள்? அந்த நம்மில், எந்த நம்மில், யார் நம்மில்? நம்மில் கீழான மக்கள் யார்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர். இந்த 4 கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால், பார்ப்பனன் சரி, நம்மில் கீழானவன் யார்? யார் உங்களில் கீழானவன் யார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியன் நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு? இந்த கேள்வி எழுமா இயலாதா? இந்த கேள்விகளை எழுப்பினால் RSS பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக அது வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள்? நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல, இவனுக்காகத்தான். என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக, மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான். இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை. ஆயுதம் ஏந்தி துவக்காந்தி வீசினான், போராடினான். அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான், உடலை தீக்கி இறையிட்டான். கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழுக்காக போராடி செத்தார். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம், எவனுக்காகவும் நிற்கலை.